மேல் மூச்சு வாங்கக்கூடாது, கெஸ் வாங்கக்கூடாது, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா ஓட ஆரம்பிக்கணும். ஆஃபீஸ்க்கு கார் இல்லைன்னா நடந்து போகணும். பஸ் நின்று போச்சு கரெக்டாக 2 கிலோமீட்டர் நடக்கணும். ஃபிசிக்கல் ஹெல்த் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் லைஃப். ஃபிசிக்கல் ஹெல்த் இல்லைன்னா, உடம்புல சக்தி இல்லைன்னா மனசு கோணி போக, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, நடக்க முடியல, மேய்ச்சி அப்போ உடம்பு சரி இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும். இமோஷனல் ஹெல்த், அதாவது இமோஷன் என்ன சார் டல்லாக உட்காந்துருக்காங்க, இப்போ பார்த்தா முன்னிட்டு இருக்காங்க, நல்ல சுறுசுறுப்பாக. இப்படி நம்ம குழந்தைகள்லாம் எப்படி இருக்காங்க, 5 வயசு குழந்தைகள்லாம் காலேஜ் ஓட ஆரம்பிக்கிறாங்க, விளையாடுறாங்க, அம்மாவோட சண்டை பிடிக்கிறாங்க. அந்த இமோஷனல் வெல்பீயிங், இமோஷனல் ஃபிசிக்கல் ஹெல்த், அப்புறம் இமோஷனல் ஹெல்த் மனசார இருக்கணும். அது சுறுசுறுப்புங்கிறது மனுஷனுக்கு முக்கியமாக வேண்டியது. உடம்புல நீங்கள் வீட்டில் உட்காந்துருந்தா கூட பாட்டி 90 வயசு இருக்காங்க, நல்லா தானே இருக்காங்க, ஏதோ பாட்டு கேட்குறாங்க, சீரியல் பார்க்குறாங்க. ஏன் நீங்கள் 30 வயசில் அப்படியே முகத்தை சோனிட்டுருக்கிறீங்க? அது இருந்தால் தான் நான் ஜெயிப்பேன், இப்படி இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன். இது கண்டிஷன் சப்ளை. எதுவுமே எக்ஸ்பெக்டே பண்ணலைன்னா, ஒன்றும் எதிர்பார்க்கலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஏன் சந்தோஷம் இல்லாமல் போகும்? அப்போ ஹெல்த்னா வெறும் ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது, மென்டலாகவும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அது குட் ஹெல்த். சார் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், அதனால தான் ஹெல்த்தியாக இருக்கேன். நான் ஹெல்த்தியாக இருக்கேன், அதனால தான் சந்தோஷமாக இருக்கேன். சந்தோஷங்கிறது கடையில் வாங்குற பொருள் கிடையாது. கடையில் வாங்குறது பாதாம் அல்வா வாங்கலாம், ஃப்ரைட் சிக்கன் வாங்கலாம். அதில் என்ன சந்தோஷம்? அப்போதைக்கு நாக்கு சந்தோஷம் வரும், அப்புறம் அது ஜீரணம் பண்ணுறது கூட கஷ்டமாகி போகும். சந்தோஷங்கிறது நம்ம உள்ளேயா உற்பத்தி செய்கிறது தான் சந்தோஷம். கடையிலேருந்து வாங்குறதோ, தண்ணி போடுறதோ, கஞ்சா சாப்பிட்றதோ சந்தோஷம் கிடையாது. டெம்பரரி ப்ளஷர். ப்ளஷருக்கும் சந்தோஷத்துக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சினிமா போனால் ப்ளஷராக இருக்குது, ரஜினிகாந்த் விளையாடணும், அப்புறம் வந்த கால் வலிக்குது, கை வலிக்குது, நாங்கள் 1000 ரூபா போச்சே, ஒரு டிக்கெட்டுக்கு 1000 ரூபா போச்சு, பாப்கார்ன் சாப்பிடணும், பிடிக்கணும். சந்தோஷம் கல்யாணமான சந்தோஷம், கல்யாணமான சந்தோஷம் குறைஞ்சி போதே. இன்னும் அவளும் சப்போர்ட் பண்ணணுமே. குழந்தை இருந்தால் சந்தோஷம். குழந்தைக்கு நம்ம காலேஜ் ஸ்கூலில் இடம் வாங்கணுமே, 1 லட்சம் கேட்குறானே. கார் வாங்கினா சந்தோஷம், கார் வாங்கினா பெட்ரோல் விலை ஜாஸ்தி ஆகுது. சந்தோஷமாக எவன் சிரிக்கிறானோ அவன் மனசு நல்ல மனசு. எந்த காரணமும் இல்லாமல் எவனா சிரிக்கிறான்னு வச்சுக்கோங்க, பைத்தியக்காரன் இல்லை, அவன் தான் சந்தோஷமாக இருக்கக்கூடியவன். அதனால் லைஃப்புங்கிறது எப்போ ஹெல்த்தியாக இருக்கீங்களோ, எப்போ ஃபிசிக்கலாக ஹெல்த்தியாக இருக்கீங்களோ, மென்டலி யூ மஸ்ட் பி ஹாப்பி லைக் எ சைல்டு, லைக் எ நியூலி மேரிட் கப்புள். நீங்கள் என்ன பண்ணணும்னா, எதை நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ அதை பண்ணணும். ஒரு வேலையில் உங்களுக்கு சந்தோஷம் வந்தால் அந்த வேலை தான் பண்ணணும். நீங்கள் ஏதோ சம்பளம் கிடைக்கும் வேலை பண்ணக்கூடாது. யூ ஷுட் லவ் த ஜாப் வாட் யூ டூ. இன்டலெக்சுவல் ஹெல்த் புக்கு படிக்கணும். ஏதோ ஒரு புக் எடுத்து படிங்க, அரை மணி நேரம் படிக்க போதும், உங்கள் மனசு சுத்தமாகிடும். தினம் 1/2 மணி நேரம் பேசணும். சமீப காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுங்கிறது அதிகமாக இருக்குது. 2வது ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் வர வைக்கிறதும் அதிகமாக இருக்குது. இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமான சூழல் இல்லைன்னு பார்க்குறீங்க? நாம் என்ன பண்ணுறோம், சாப்பாட்டை ஒரு பொருளாக நினைக்கிறோம். சாப்பாட்டை நீங்கள் எப்படி ஒரு பெட்ரோலை நினைக்கிறீங்களே, பெட்ரோல் கலப்படமான பெட்ரோல் போட்டவங்க வண்டி ஓடுமா? அப்போது கலப்படம் இருக்க ஆகாரத்தை சாப்பிட்டு இந்த வண்டி எப்படி ஓடும்? சரி, ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்குறேன். உங்கள் உடம்பு தானே உங்கள் மூலதனம். ஒரு காரினுடைய விலை 50 லட்சம்ங்கிறாங்க, பென்ஸ் கார் 1 கோடிங்கிறாங்க. இந்த உடம்புக்கு என்ன விலை கொடுக்குறது? 2 கோடி 3 கோடி கொடுக்கணுமுங்க. உங்கள் உடம்புடைய விலை என்ன? ஹார்ட் மாற்றி வைக்கணும்னா 50 லட்சம், கிட்னி மாற்றி வைக்கணும்னா 50 லட்சம், அப்புறம் எல்லாத்துக்கும் 50 லட்சம் ஆச்சு. அப்போ 50 லட்சத்து போட்டு 2 லட்சம் கோடி ஆகிப்போம். 2 கோடி தாண்டி போகும் போலே. சார், உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை சார். நீங்கள் ஏதோ உடம்புன்னா சும்மா சாப்பிட்டோம் போனோம் வீட்டுக்கு போனோம் அப்படி கிடையாது. இது கடவுள் கொடுத்த அற்புதமான ஒரு வாகனம்.